உர தொழிற்சாலை சார்பில் உலக மண் தின விழா இன்று கொண்டாடப்பட்டது. தூத்துக்குடி ஸ்பிக் உர தொழிற்சாலை 1969 வருடம் டிசம்பர் மாதம் 18ஆம் தேதி தொடங்கப்பட்டு 49 வருடம் நிறைவு பெற்று 50வது வருடத்தில் அடியெடுத்து வைத்துள்ளது. இந்நிலையில் உலக முழுவதிலும் டிசம்பர் 5ஆம் தேதி உலக மண் தின விழா கொண்டாடப்படும். இதை முன்னிட்டு ஸ்பிக் உர தொழிற்சாலை சார்பில் தமிழகத்தில் உள்ள 32 மாவட்டங்களில் இருந்து 700 விவசாயிகள் கலந்து கொண்ட உலக மண் தின விழா இன்று கொண்டாடப்பட்டது. இதில் விவசாயிகளுக்கான கண்காட்சி மற்றும் கருத்தரங்கம் நடைபெற்றது. காதலிக்கிறதுக்கு பெண்ணே இல்லை என்றால் என்ன பண்ணுவது? இந்த மண் நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் நம்ம வயப்போம் நம்ம மேபி ஒரு சிலர் இன்னும் போவதை தவிர மக்களாகிய விவசாய பெருங்குடி மக்கள் நீங்க உண்மையிலேயே மகேஷனாய் கடவுளாய் பட்டியை கூட அவனோடு பிணைந்து விடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். உண்மையிலே நம்ம வச்சிருக்கிறார். ரொம்ப சந்தோஷம் ஐயா. 2 பேர் கை தூக்கியிருக்கிறாங்க. ஏர் வச்சிருக்கிறோம்னு. இன்றைக்கு நாங்கள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 700 விவசாயிகளை இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற 32 மாவட்டங்கள்லேருந்து இங்கே அசெம்பிள் பண்ண வச்சு ஒரு கருத்தரங்கம் நடத்திட்டுருக்குறோம். ஆனால் இதுக்கு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த டிசம்பர் 5ஆம் தேதி மண் வள தினம்னு சொல்லுவாங்க, வேர்ல்டு ஹெல்த் சாயில் ஹெல்த் டேன்னு. அதை நாங்கள் இன்றைக்கி கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். இங்கே அவங்களுக்கு உபயோகமான பல தகவல்களை கொடுக்கறத தவிர அவங்களுக்கு இது ஒரு வித்தியாசமான அனுபவமாக நீங்கள் இருக்கணுங்கிறதுக்காக நாங்கள் கூப்பிட்டுட்டு இந்த விழாவை நடத்திக்கிட்டு இருக்கிறோம். ஸ்பிக்கு டிசம்பர் 18, 1969 ஆரம்பித்த ஒரு நிர்வாகம். இந்த டிசம்பரோடு நாங்கள் 49 வருஷம் முடிஞ்சு 50வது வருஷத்துக்குள்ளே நாங்கள் அடியெடுத்து வச்சுருக்கிறோம். இந்த 50 வருஷத்தில் நாங்கள் எங்களோட உற்பத்தி திறனை கிட்டத்தட்ட 2 மடங்கு 3 மடங்கு அதிகப்படுத்தினோங்கிற பெருமையை விட இந்த 50 வருஷத்தில் நாங்கள் விவசாயிகளுக்காக சேவை செஞ்சிட்ருக்கோங்கிறது தான் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெருமைப்பட வேண்டிய எங்களோட விஷயம். நாங்கள் 1975 நாங்கள் எங்களுடைய ப்ரொடக்ஷனை ஆரம்பித்தோம், உற்பத்தி ஆரம்பித்தோம். ஆனால் அதுக்கு ஒரு வருஷம் 1.5 வருஷத்துக்கு முன்னால் இருந்தே நாங்கள் இந்த வேளாண் சேவைகளெல்லாம் நாங்கள் ஆரம்பிச்சிட்டோம். அது நாங்கள் முக்கியமாக என்ன பண்ணுறோன்னா, பயிற்சி மையம்னு ஒன்று இருக்குது, வேளாண் பயிற்சி மையம் நாங்கள் வச்சுக்கிட்டு இருக்கிறோம். பண்ணை செய்தின்னு ஒரு ஜேர்னல் நாங்கள் ரெகுலராக பப்ளிஷ் பண்ணிகிட்ருக்கிறோம். அதில் விவசாயிகளோட வருமானத்தை எப்படி பெருக்கலாம், அவங்களுக்கு மற்ற புதிய டெக்னாலஜியெல்லாம் எப்படி கொண்டு வரலாம் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் அந்த மேகசைனில் நாங்கள் சொல்லிட்டு வரோம். அதை தவிர நாங்கள் நேராக ஒவ்வொரு கிராமமாக போயிட்டு எங்கள்கிட்ட சாயில் டெஸ்டிங் லெபார்ட்டரி வச்சுருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் அவங்களோட விழாக்களில் பங்கேற்று அவங்களோட நேராக போய் இருந்து அவங்களுடைய மண்ணோட தன்மையெல்லாம் பரிசோதிச்சுட்டு அவங்களோட கிராப்பிங் பேட்டர்ன், அங்கே இருக்கிற கிளைமேட்டிக் கண்டிஷன், அதுக்கெல்லாம் ஒத்த மாதிரி என்ன மாதிரி அவங்களுக்கு வேணுங்கிறத அந்த ஆலோசனைகளெல்லாம் நாங்கள் ரொம்ப வருஷமாக கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறையா ஃபர்டிலைசர் உற்பத்தி பண்ணுற கம்பெனிகள் இருக்குது. ஆனால் விவசாயிகளோட இந்த அளவு ஒரு சம்பந்தம் வச்சுக்கிட்டு அவங்களுடைய வாழ்க்கை தரம், அவங்களுடைய நன்மைக்காக நாங்கள் நிறையா செஞ்சிட்ருக்கிற நிறுவனம்னு பார்த்தோன்னா ஸ்பிக்கு தான் அதில் முக்கியமாக. அவங்களோட அவங்களுக்கு இந்த அரசு நிறையா திட்டங்கள் வச்சுருக்குது. அவங்களோட வருமானத்தை இரட்டிப்பாக்கணும் 5 வருஷத்துலன்னெல்லாம். ஆனால் அதே சமயத்தில் அவங்களுக்கு நிறைய சேலஞ்சஸும் இருக்குது, சோதனைகள் சாதனைகள் நிறையா இருக்குது. எல்லாத்துலேயுமே எங்களால் பங்கெடுத்துக்க முடியும்னு தெரியாது, சொல்ல முடியாது. ஆனால் அவங்களுக்கு உறுதுணையாக இருப்போம். ஆனால் எங்களோட முக்கிய பங்கு அதில் எதில் இருக்கும்னா, அவங்களோட இந்த மண் வளத்தை பாதுகாக்கணும். ஏன்னா மண் தான் அவங்களோட மூலதனம். இதை நாங்கள் பாதுகாக்கிறதுக்கு அவங்க கூட நிச்சயமாக நாங்கள் எப்போவும் இருப்போம். கிராமம் தோறும் நாங்கள் போய் நிறைய இந்த மாதிரி விழா நடத்திக்கிட்டு இருக்கிறோம். அவங்கள்ட்ட நாங்கள் கருத்து கேட்டு இன்னும் என்ன அவங்களுக்கு தேவையோ, என்ன அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குமோ அதை மாதிரி நாங்கள் நிச்சயமாக பண்ணுவோம். அவங்கள்ட்ட நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த கருத்தை ஏற்றுக்கிட்டு நான் அவங்களுக்கு என்ன வேணும், என்ன பண்ணினால் அந்த விழா சிறப்பாக அமையும், பயனுள்ளதாக அமையும் அப்படிங்கிறத நாங்கள் கேட்டுட்டு நிச்சயமாக நாங்கள் பண்ணுவோம். வணக்கம், என் பெயர் PM சுப்பிரமணியம். நான் விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட் சின்னசேலம் பிளாக்லேருந்து வந்திருக்கேன். அந்த ஸ்பிக்கு நிறுவனம் மண்வள பாதுகாப்பு விழா நடத்த நிகழ்ச்சிக்காக நான் கலந்து வந்திருக்கேன். ஸ்பிக்கு நிறுவனம் இது மட்டும் இல்லாமல் ஸ்பிக்கு நிறுவனம் அதாவது ஊருக்கே நடமாடும் மண் பரிசோதனை மையம் வண்டியை அனுப்பிச்சி விட்டு மண் பரிசோதனை பண்ணி இவ்வளோ தான் உரம் போடணும், இவ்வளோ தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரில அவங்க மற்ற உர கம்பெனிகளுக்கு முன்னோடியாக இவங்க ரொம்ப செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. மற்ற உர கம்பெனிக்காரங்களாம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ உரம் போடுங்க அவ்வளோ உரம் போடுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா
தேவைக்கு தகுந்த மாதிரி மட்டும் போடுங்க, அதிகமாக போடாதீங்க, மண்ணை கெடுக்காதீங்க அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப எடுத்து சொல்லுவாங்க. விவசாயிகளுக்கு ரொம்ப ஆதரவாக இருக்காங்க. தொடர்ந்து இவங்க வந்து இந்த மண் பரிசோதனை மையம் பண்ணுறதும் இல்லாத இங்கே வந்து ஸ்பிக் நிறுவனத்திலே வந்து 3 நாள் பயிற்சி கொடுக்குறாங்க. அதுக்கு மாதந்தோறும் விவசாயிகளை வர வச்சு 25 பேர்த்து வர வச்சு வெளியிலேருந்து அங்கேருந்து வரது போக்குவரத்து செலவு எல்லாமே கொடுத்து நல்லா ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த மண் பாதுகாப்பு விழா நடத்துறதுனால விவசாயிகிட்ட ஒரு விழிப்புணர்வும் உண்டாகுது. நம்முடைய மண்ணை நாம் எந்த அளவுக்கு வந்து கெடுத்துருக்கோம், அதை வந்து எப்படிலாம் மாற்றணும் அப்படின்ற மாதிரி ஒரு விழிப்புணர்வு விவசாய மத்தியில் உருவாகிருக்கு. இதை வரவேற்கத்தக்கது. இது இந்த முறை மட்டும் இல்லாமல் வரும் ஆண்டுகளிலும் தொடர்ந்து இந்த நிறுவனம் இதை செய்யணும்னு நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா விவசாயிகள் வந்து எப்போவுமே அடிக்கடி ஞாபகப்படுத்திட்டு இருக்க சூழ்நிலை இப்போ இருக்குது, இதை இப்படி செய்யணும் அப்படின்ற மாதிரி. அதனால் விவசாயிகளுக்கு ஊக்குவிக்கும் வகையில் இது சிறப்பாக இந்த நிகழ்ச்சி நடக்குது. இந்த நிகழ்ச்சி நடத்துகிற இந்த ஸ்பிக் நிறுவனத்துக்கு நாங்கள் ரொம்பவும் கடமைப்பட்டிருக்கிறோம். விவசாய சார்பில் ரொம்பவும் நாங்கள் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இதை ஏற்றுக்கிட்டு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட வகையில் நிறைய விவசாயிகள் இதனால் பயனடைவாங்க, இதை வந்து பின்பற்றுவாங்க. இன்னும் பேச போகிற பிரிட்டோராஜி இந்த மண் வளத்தை பற்றிலாம் நிறைய வல்லுநர்கள் பேச இருக்கிறாங்க. அந்த பேச்சு உங்களுக்கு பயனடையவங்க நான் இதை பெருமிதாக கலந்துக்கிறேன். நான் வந்து பெருமையாக வந்து உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்கிறேன். எங்கள் விவசாயிகள் இதனால் பெரும் வளர்ச்சி அடைவாங்கன்னு என்னுடைய கருத்து.